தானே. ஆனால் தாய்மார்கள் ஒழுக்கமாக இருந்து தன் குழந்தைகளுக்கும் ஒழுக்கமே கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று உறுதியாகவும் அழுத்தமாகவும் எங்கள் அனைவரும் நீதி வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப மறக்கிட்டாங்க. அதாவது தாய்மார்கள் தான் ஒழுக்கமாக வளர்க்க மாத்திரல்ல, ஒழுக்கமாகவும் அவங்க தான் இருந்தாங்க. ஒழுக்கமா இருந்து அவங்க ஒழுக்கமா வளர்த்தாங்க. உங்களை மாதிரி நீங்க பாட்டுல ஏதோ ஒரு போக்குல போயிட்டு என் பையனை போட்டு நான் ஒழுக்கமா வளர்க்குறேங்க அப்படின்னு போகல அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது தந்தைமார்கள் தான் எங்களை மிகவும் ஒழுக்கமாக வளர்க்கிறார்கள் என்று பேசுவார்கள். அல்லாஹ் பாஸ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். நடுவர் அவர்களே, எனக்கு எதிராளிகள் உதாரணத்துக்கு சொன்னதெல்லாம் எடுத்துக்கொண்டு தந்தையே ஒழுக்கம் இல்லைனா குழந்தைகள் மட்டும் எப்படி ஒழுக்கமாக வளர்வார்கள் என்று கேட்கிறார்கள். என்னதான் தாய் மூலமாக அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறையச்சத்தை பெற்றதாக வரலாறு சான்றுகள் காண்பித்தாலும் அந்த வரலாற்றின் ஆரம்பத்தை புரட்டி பார்த்தால் அவர் தந்தையின் ஒழுக்கவியல் சார்ந்த நிகழ்வுகள் தான் இருக்கும். தாய் மட்டும் சொல்லிட்டு போயிட்டு தந்தை என்ன பண்ணாரு பாருங்கப்பா. ஒரு நாள் கடுமையான பசியின் காரணமாக ஆற்றில் மிதந்து வந்து ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டு பசியாறிய பிறகு சாப்பிட்ட பழத்திற்கான அனுமதி பெற வேண்டும் என்று பழத்தை ஆற்றில் அடித்துக் கொண்டு வந்த பழத்தின் ஓரத்தில் பயணித்து பழத்தையும் அதன் உரிமையாளரையும் கண்டுபிடித்து அவரிடம் அனுமதி கேட்டார். அவரோ சிறிது காலம் என் தோட்டத்தில் வேலை பார்த்து அனைத்தும் ஊனமான என் மகளை திருமணம் செய்தால்தான் உனக்கு அனுமதி வழங்குவேன் என்று கூறினார். அனுமதி பெற வேண்டும் என்ற ஏக்கத்துடன் சரி என்று ஒப்புக்கொண்டு வேலை செய்து பிறகு திருமணத்தையும் செய்து முடித்தார். பிறகுதான் தெரிந்தது அவர் மகள் ஊனம் இல்லை என்பது. இவர் நேர்மை ஒழுக்கத்தை பார்த்து அவர் தன் மகளை திருமணம் செய்ய சொன்னார் என்று புரிந்தது. இதில் தோன்றியவர்கள் தான் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நடுவர் அவர்களே, ஒழுக்கம் கற்பிப்பது மட்டுமல்ல, ஒழுக்கத்தோடு வாழ்ந்த குழந்தைகளுக்கும் கற்பிப்பவர் தந்தைமார்கள் தான். இந்த தாய்மார்களுக்கு அக்கம் பக்கமும் கணவரிடமும் உறவினர்களிடமும் சண்டையிடுவதே அன்றாட வேலையா போயிடுச்சு. இதுல எந்த ஒழுக்கம் கற்பிப்பது? இவர்களை பார்த்து கொடுமை, அனுசரணை, பிறரை நலப்பேறுதல் போன்ற குணங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு இல்லாமலே போயிடுச்சு. எனவே தரும் நீதிபதி அவர்களே, ஒரு தந்தையாய் அமர்ந்திருக்கும் தாங்கள் தான் கூற வேண்டும், தந்தைமார்கள் தான் குழந்தையின் ஒழுக்கங்களுக்கு பெரிதும் உதவுகிறார்கள் என்று. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தந்தைமார்கள் தான் எங்களுடைய ஒழுக்கங்களுக்கு மிகவும் காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த அணியும், தாய்மார்கள் தான் எங்களுடைய ஒழுக்கங்களுக்கு மிகவும் காரணம் என்பதாக பெண்கள் சம்பந்தப்பட்ட அணியும் அமர்ந்து பேசிட்டாங்க. யாருக்கு தீர்ப்பு தரதுன்னே தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பேசுனாங்க. நிறைய விஷயங்கள் இவங்களும் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் இவங்களும் சொன்னாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது யார் வெற்றி பெற்றார் என்பதை தாண்டி நம்ம மனசுல கையை வச்சு நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கலாமா, நம்ம வின் பண்ணிட்டோமா, என்னுடைய ஃபேமிலியில என்னுடைய குழந்தைக்கு தாய நான் வெற்றி பெற்று விட்டேனா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு, அல்லது என்னுடைய கணவன் தந்தை அவர் வெற்றி பெற்று விட்டாரா என்பதை மனதில் கை வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நம்ம கிட்ட இருந்துதான் அந்த குழந்தைகள் பழகுதுங்க. ஒரு குழந்தைகிட்ட போய் தம்பி இந்த மாதிரி நீ ஒழுங்கு செய்யப்பா, வாயை கொப்புளி, மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி சுத்தம் பண்ணு, முகத்தை கழுவு, நீங்க தேரியா சொல்லுங்க. அந்த குழந்தை தேரியா சொல்லிட்டு போயிடும் மனப்பாடம் பண்ணி. செய்கையில வருமா அப்படின்னா செய்கையில வராது. அப்ப எப்ப செய்கையில வரும்? ஒண்ணும் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு மக்கள் எடுத்துக்கொண்டு முன்னாடி குழந்தை முன்னாடி வச்சு அந்த குழந்தையை பார்க்க வைத்து விட்டு பின்பற்றிகள் உழு செய்து பாருங்கள். அந்த குழந்தை அப்படியே பார்த்து செய்யும். தந்தையும் தாயையும் பார்த்துதான் அந்த குழந்தை வளர்கிற விதமும் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும். அந்த குழந்தை ஒரு செயல் செஞ்சுச்சுன்னா அப்படியே ஒன்னா தாயை ஒட்டி இருக்கும், இல்லைன்னா தந்தையை ஒட்டி இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம